ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 5 பேத்துக்கு சமைக்கிறதுக்கான அளவு தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். பாருங்கள். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், துருவின தேங்காய் ஒரு தேங்காய் முழுசாக திருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சிகப்பு மிளகாய் ஒரு 6 சிகப்பு மிளகாய், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, நெய் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 5 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெயை ஊற்ற போகிறோம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்ல பியூர் தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் பொரிஞ்சு வந்ததும் அதோட கடுகு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணியிருக்கோம். அது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் பொரியட்டும். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம நைஸாக சாப் பண்ணி வச்ச இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம திருவி வச்ச தேங்காயை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதும், லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். தேங்காய் துருவல் நமக்கு வெள்ளையாகவே வேணும், ரொம்ப செவக்க வச்சிடாதீங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துவையல். இங்கே பாருங்கள், ரைஸ் நான் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன். இதே மாதிரி நல்லா உதிரியாக ரைஸை வடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் துவையல் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உதிரியாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துவையலை இந்த சாப்பாடோட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you.